ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு. ஹெல்த் ப்ராப்ளமாக இருந்துச்சு, த்ரோட் இன்ஃபெக்ஷன், வீட்லேயும் எல்லாருக்குமே கோல்டு காஃப். சரி, வீட்டில் எல்லாருக்குமே கொஞ்சம் ஹெல்த்தியான ஒரு கஷாயம் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்க வந்தேன். அந்த ரெசிபியை உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருந்துளசியும் ஓமவல்லியும் எங்கள் வீட்டு தோட்டத்துலேருந்து நான் பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே சம அளவு எடுத்துக்கோங்க. கருந்துளசியும் சரி, ஓமவல்லியும் சளிக்கு ரொம்பவே நல்லது. அதனால் இது கூட பார்த்திங்கன்னா 3 வெத்தலையை நல்லா கிழித்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது கூட நான் கொஞ்சமாக குறு மிளகு எடுத்திருக்கேன். ஒரு 12-15 மிளகு போல் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகம் எடுத்துக்கோங்க. அது கூடவே நாட்டு பூண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு 6-7 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம், நான் தூள் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். கட்டி பெருங்காயம் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க, அதான் ரொம்பவே வீரியம் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் சுத்தமான தண்ணி சேர்த்துக்கலாம். எப்பயுமே ஃபில்ட்ரு பண்ணின தண்ணி சேர்த்துக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. இப்போ இதை நான் கேஸ் ஆன் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதிக்கும்போது நல்லா கலர் மாறி வரும். இந்த ஸ்டேஜில் ஒரு பப்பாளி இலையை பாதியாக கிழித்து நான் அதை 3 துண்டாக போட்டிருக்கேன். இப்போது இதோட நம்ம நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஏன் இப்போ சேர்க்குறோன்னா, அப்போ தான் அதோடைய கசப்புத்தன்மை ரொம்ப இருக்காது. இப்போது இதோடைய தண்ணியை தனியாக பிரிச்சுட்டு அந்த சக்கையை மட்டும் எடுத்து பருப்பு கடையிற சட்டியில் போட்டு நல்லா கடைங்க. இதை மாதிரி கடைஞ்சி அதோட சாறையும் எடுத்து அந்த தண்ணி பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதிலே போட்டுருங்க. அது உள்ளே போட்டு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழித்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணுங்கள். அப்போ தான் அதோடைய ஃபுல் சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஒரு மக்கில் நல்லா சுட சுட அதை சர்வ் பண்ணி கொடுங்க. உண்மையிலே சொல்கிறேன், ரொம்பவே ரிலீஃபாக இருந்தது எங்கள் வீட்டில். எல்லாருமே அதை ட்ரிங்க் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் எல்லாமே போயிட்டு ரிலீஃபாக ஃபீல் பண்ணாங்க. ப்ளீஸ் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.